சரத்பவாருக்கு வந்து தன் பொண்ணை சிஎம் ஆக்கணும்னு ஆசை, உத்தவ் தாக்கரேக்கு வந்து தன் பையனை சிஎம் ஆக்கணும்னு ஆசை. அதாவது கட்சியே உடைஞ்சது, அலையன்ஸே உடைஞ்சது. குடும்பத்துக்காக வந்து இது அலையன்ஸை உடைச்சு எப்படியாவது தன் பையனை வந்து கொண்டு வரணும்ன்றது கேவலமான அரசியல். அந்த காமெடி என்னன்னா, சப்போஸ் இஃப் பால் டாக்கரே ஹேட் பீன் அலைவ், அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியல. நல்லதோ கெட்டதோ ஸ்டார்ட் வித் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் இந்தியான்னு. இங்கதான் கமல்ஹாசன் சொன்னா, நான் வந்து வில் கிவ் 1000 rupees டு ஆல் எலிஜிபிள் விமன். உடனே ஆரம்பிச்சு அப்புறம் கர்நாடகா 2000 ரூபாய் ஆச்சு. இப்ப அங்கேயே 2000 ரூபாய், காங்கிரஸ் 3000 ரூபாய் தரான்றாங்க காங்கிரஸ் வந்தாங்க பெண்களுக்கு. அப்ப வேலைக்கே போவானா எல்லாரும், எங்கே பணம் வரும்னு தெரியல. நோட்டை அடிக்க முடியும். இந்த நாட்டை வந்து குட்டிச்சோர் ஆக்குறது தான் எல்லாருக்கும் வேலை. பிஜேபிக்கு ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா, இந்த சைட்ல ரொம்ப குழப்பங்கள் இருக்கு காங்கிரஸ் அலையன்ஸ் சைட்ல. மொரோவர் உத்தவ் டாக்கரேவும் தனக்கு சிஎம் வராதுன்னு அவருமே வந்து ஃப்ரீயா வேலை செய்வாரான்னு டவுட் தான் வரும். வந்து நோபடி கேன் டிஸ்கவுண்ட் இல்லையா, பிஜேபி வந்து நோட்டாதுன்னு சொல்லிட்டு டபுள் டிஜிட் வந்தாச்சு. இனிமேல் ஆன்போர்ட் அண்ட் அப்வோர்ட் வரதான் சான்ஸ் இருக்கு. அது அண்ணாமலை அவர்கள் வந்து தான் பண்ண முடியும். தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. ஸோ மகாராஷ்டிரா பொறுத்தவரை வந்து எல்லாருமே பார்க்குறதா, இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப்டர் உத்தரப்பிரதேஷ். அதுதான் வந்து பெரிய மாநிலம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எல்ஏ சீட்ஸ். ஏன்னா இதுக்கு முந்தி அதுக்கு அடுத்த தேர்டு தான் மத்திய பிரதேஷ், 224 என்னமோ இருக்கு. அது கூட குறைச்சிட்டாங்க இப்போ பிகாஸ் ஆஃப் பிரிஞ்சப்புறம். பட் இருந்தாலும் வந்து இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட் எம்எல்ஏஸ் as far as after உத்தரப்பிரதேஷ் பொறுத்தவரை. ஸோ 288 எம்எல்ஏஸ் இருக்காங்க. பட் மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கு பொசிஷன். எல்லா கருத்து கணிப்பும் எல்லாமே வந்து கருத்து கணிப்பு தான் இப்போதைக்கு வந்து பிக்கெஸ்ட் லூசர்ன்றாங்க எல்லாருமே. இட்ஸ் பீங் ரெடிக்யூல்ட் பை எவ்ரிபடி. கருத்து கணிப்பே வந்து ஒரு போகஸ் மாதிரி ஆயிடுச்சு, இப்போ பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. நீங்க ஈவன் யூ அண்ட் மீ கேன் டூ சம்திங். எல்லாம் சும்மா எல்லாத்தையும் படிச்சு ஆவரேஜா தானே, அதான் ஆவரேஜா 10 இது சேனல் இருக்கு, எல்லாத்தையும் ஆட் பண்ணு, டிவைடட் பை 10 போட்டு இதான் நான் சொன்ன மக்கள் பழிச்சிடுச்சுன்னா அதான் நம்ம தான் கருத்துக்கிறது இப்போ நிபுணர்கள். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ பட் த திங் இஸ், சொல்ற மாதிரி நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அப்சர்விங் லாட் ஆஃப் சேனல்ஸ் அண்ட் ரீடிங் ஆன்லைன். ஜேவிசி ஸ்ரீராம் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அவருமே முதல்ல வந்து இவங்க மகா விகாஸ் அகாதி தான் வந்து அப்பர் ஹேண்டுன்னாங்க. அப்புறம் இப்போ வந்து மகா யுத்திக்கு வந்து கொஞ்சம் இவங்க பிஜேபி அலையன்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றாங்க. பட் அதுவுமே வந்து ரொம்ப ஒரு இஃபியை தான் கொடுக்குறாரு அவருமே. ஜேவிசி ஸ்ரீராம் பார்த்தோன்னா பிஜேபி அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 சீட் 30 சீட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் 10-15 சீட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், ஹார்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ மெஜாரிட்டியே வந்து கிட்டத்தட்ட 150 கிட்ட தான் வரும்னா தென் அப்ப போட்டியோட கடுமையா இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம், ரைட்? அது ஆனா இதுல 150 சீட்டு வந்திருக்குன்னா இதுக்கு முந்தி லுக் அட் எம்பி சீட்ஸ் அப்படியே மாத்தினோம்னா மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் ஈஸியா வந்துடும். 30 × 6 180 சீட்டு மேல அவங்க ஜெயிச்சுட்டு வந்துடலாம் இவங்க சிவசேனா யூபிடி. ஸோ பட் அதுக்கு என்னன்னா நிறைய இதுவும் பார்த்தேன்னா அதுல அங்கேயும் வந்து பிரச்சனை என்ன, நோபடி இஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட். யாரு சிஎம்? அஃப்கோர்ஸ் இந்த காங்கிரஸோட ஒரு பெரிய பிரச்சனையே அதுதானே. யார் பதவியில இருக்கிறதானே அவங்களோட ஏமா போயிடுச்சு. எப்ப நேரு பண்ண தப்புனால 1940 நாளைக்கு அவர் நவம்பர் 14 அவர் பிறந்த நாள் வேற. ஸோ நேரு பண்ண தப்பா மக்கள் வந்து அனுபவிக்கிறது இதான் நடக்கிறது. காந்தி வந்து சொன்னாரா, இண்டிபெண்டன்ஸ் வாங்கின உடனே வந்து கட்சியை காங்கிரஸை கலைச்சிருங்க. இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்ம ஆரம்பிச்சோம், இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சாச்சு, நம்ம கட்சியை கலைச்சு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம், நம்ம கட்சியை இது பண்ணட்டோம் அப்படின்ட்டு. நேரு தயாரா இல்லை, ஓட்டு வாங்க முடியாதுன்ற பயம் அவருக்கு. ஏன்னா நேருவே வந்து பார்த்தோம்னா he was not a ground level politician. அவர் சம்சா ஆஃப் காந்தின்னு சொல்லுவாங்க. அவர் காந்தி காலை பிடிச்சி விட்டுட்டு இருந்தாரு. காந்தி திடீர்னு எதிர்பாராதமா திடீர்னு அவர் பிஎம் அனௌன்ஸ் பண்ணாரு. அப்ப எல்லாம் பட்டேல் தான் எதிர்பார்த்தாங்க. அப்போ சொல்லுவாங்க படிச்ச வரைக்கும் பட்டேல் வந்து சின்ஸ் கட்சி கட்டுப்பட்டு அவர் கவர்மெண்ட் பட்டேல். அந்த மாதிரி இந்த குவார்டரி பிசினஸ் தானே காங்கிரஸ், ரைட்? விசுவாசிக்கு தான் வந்து மதிப்பு, நாட் டு த இது பார்ட்டிக்கு இது தர்பாரிசம் ஹார்ட் ஒர்க்கருக்கு கிடையாது. ஸோ பட் இங்க வந்து என்னன்னா 3 பேர் சிஎம். எல்லாருக்குமே வந்து சரத்பவாருக்கு வந்து தன் பொண்ணை சிஎம் ஆக்கணும்னு ஆசை, உத்தவ் தாக்கரேக்கு வந்து தன் பையனை சிஎம் ஆக்கணும்னு ஆசை. அதாவது கட்சியே உடைஞ்சது, அலையன்ஸே உடைஞ்சது. நானே ஐ ரிமெம்பர் 2019 வாக்கில் ஒரு போட்டோ பார்த்தேன். இந்த உத்தவ் தாக்கரேயோட ஒய்ஃபும் பையன் நிற்கிறாங்க. பையன் கையில வந்து வாழை பிடிச்சி நிற்கிறாரு அவரு.
ஸோ இந்த மாதிரி இந்த ஆவதும் பின்னாலே அழுவதும் பின்னாலே கதை தான் ஞாபகம் வருது எனக்கு. அந்த அம்மா வந்து பையனை சிஎம் ஆக்கணுங்கிற தூண்டுதல் தான் வந்து எல்லாமே நடந்திருக்கு. பிகாஸ் திடீர்னு வந்து உத்தவ் தாக்கரே வந்து என் பையனை சிஎம் ஆக்குன்னாரு. இப்போ மோடி ஷா வந்து அந்த கேலி கூத்துக்கு ஒத்துக்கல. அட்லீஸ்ட் ப்ராபபிலி சம் அதர் பர்சன் would have accepted. இந்த கேலி கூத்துக்கு ஒத்துக்காத தானே பெரிய பிரச்சனையா வந்து. அங்கேயும் போய் வந்து என் பையனை சிஎம் ஆக்குன்னு சொன்னார் அவர் உத்தவ் தாக்கரே. சரத்பவாருக்கு வந்து அது அவர் அட்லீஸ்ட் அந்த விஷயத்து சரத்பவார் வாஸ் ஸ்ட்ராங். நீ எவனா சிஎம்மா இருந்துக்கோ, உன் பையன் தர முடியாது. அந்த அந்த விஷயத்தை சரத்பவார் நம்ம பாராட்டணும். அவர் அந்த பிரச்சனை குடும்ப அரசியல தானே வந்து அலையன்ஸே உடஞ்சி. இல்லாட்டி இந்த உண்மை ப்ராப்ளமே கிடையாது பிஜேபி சிவசேனாக்கு. அவங்க பண்ண எல்லாம் தப்பான முடிவு முதல்ல எடுத்துட்டாங்க. 2019 வந்து பிஜேபி ஒன்லி ஆஸ்க்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா 4-5 சீட்ஸ் என்னமோ தான். அப்போ வந்து முடியாதுன்னு சொன்னாங்க சிவசேனா. அப்ப தனியா நின்று தான் வந்து தே காட் மோர் சீட்ஸ் தென் சிவசேனா. அப்போ அதுலதான் வந்து அவருக்கு செம காய்ச்சல் ஆயிடுச்சு உத்தவ் தாக்கரேக்கு. எப்படியாவது நான் என்ன பார்த்தேன் தான் வந்து நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று சொல்லிட்டு அதான் கட்சி. இந்த அரசியலை பொறுத்தவரை வந்து வாய்ப்புதான் காத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. பழி வாங்குறதுங்கிறது இதுதான் 2014 நடந்தது. இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்டு தரலாம் இவங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. ஸோ இவங்க எல்லாமே இந்த குடும்பத்துக்காக வந்து இது அலையன்ஸை உடைச்சு எப்படியாவது தன் பையனை வந்து கொண்டு வரணும்ன்றது. ஸோ மாதிரி ஒரு இந்த கேவலமான அரசியல். அந்த காமெடி என்னன்னா, சப்போஸ் இஃப் பால் டாக்கரே ஹேட் பீன் அலைவ் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியல. அது இல்லை அந்த வரைக்கும் வந்து சரத்பவாரை வந்து எதிர்த்து தான் இருந்தார் அவர். ஏன்னா சரத்பவாரை தான் வந்து கட்சியை உடைச்சார். அப்போ ஜகன் புஜ்பல்லாம் வெளில கொண்டார். அப்பதான் சரத்பவார். ஸோ அதே சம காய்ச்சல் இவருக்கு பால் தாக்கரேக்கு சரத்பவார் மேல. அட்லீஸ்ட் பால் தாக்கரே வந்து காங்கிரஸோட வந்து அலையன்ஸ்ல என்ட்றது விட்டுருக்க மாட்டார், ஒத்துட்டு இருக்க மாட்டாரு. மோரோவர் இல்ல டெஃபினட்டா வந்து இட் சொல்லுவாங்களே இட் டர்ன்ட் இன் இஸ் கிரேவ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவு இவங்க அரசியல் எப்படிலாம் ஆக்கிடுதுன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஒய்ஃப் இது மாதிரி ஒய்ஃபோட ஆசை வந்து எப்படிலாம் கொண்டு நிறுத்திருக்கு பாருங்க. ஸோ ஹி இஸ் நவ் ஃபோர்ஸ்ட் டு டூ வாட் ஆல் ஹி வாஸ் அப்போசிங் ஆல் அலாங் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப அரசியல் அப்படின்னும் போது என்ன மாதிரிலாம் ஒரு குழந்தை நிறுத்துறது. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை பார்த்தோம்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்க யூபிடி சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி இருந்தது, இவங்க வீக்கா இருந்த மாதிரி இருந்து. இப்போ கொஞ்சம் மேலே குழந்தை நிறைய ஒதுக்கி ஏதோ சொல்லுங்க 2000 ரூபாய் ஐ திங்க் பொண்ணா போறதா ஈஸின்னு நினைக்கிறேன். ஈஸியா பணத்தை வாங்கின்னு வீட்டில் உட்காந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நாடு இப்போ. பட் ஆக்சுவலா அவங்க கொஞ்சம் திருப்தி பீப்புள் போல இருக்கு. அவங்க வந்து இந்த 2000 வாங்கிட்டு இங்க மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இட் டசன்ட் கெட் ட்ரெயின் டு டாஸ்மாக் மாதிரி எங்க கிடையாது. அந்த லாட்லி பேன் சொல்லிட்டு அந்த இது கொடுக்குறாளே, அந்த பணம் கொடுக்குறாளே, அந்த பணம் வந்து ஏற்கனவே அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அண்ட் டார்கெட் கிளீனாக டார்கெட் பண்ணி அது பண்ணிட்டாங்க. அண்ட் மத்திய பிரதேஷ் மாதிரி நல்ல ஒரு சக்ஸஸ் போல இருக்கு அது போயிருக்கு. அதான் இவங்க புலம்புறாங்க எங்க ஸ்கீமை நீ போய் திருடிட்ட அப்படின்றாங்க இவங்க. பட் அது என்ன 10,000 10,000 rupees ஃபார் அன்எம்ப்ளாய்டு யூத் சம்திங் லைக் தட். எக்கச்சக்கமான ஸ்கீம். அது மாதிரி அள்ளி விட்டுன்ற யார் பணம்? மக்கள் வரி பணம். ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ்ன்றதே இப்போ வந்து போயிடுச்சு. அதான் தட் இஸ் இந்த இவர் சொல்லுவார், அவர் விஜய் மால்யா சொல்லுவார், நல்லதோ கெட்டதோ ஸ்டார்ட் வித் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் இந்தியான்னு. இங்கதான் கமல்ஹாசன் சொன்னா நான் வந்து வில் கிவ் 1,000 rupees டு ஆல் எலிஜிபிள் விமென்னா. உடனே இவன் ஆரம்பிச்சா அப்ப கர்நாடகா 2,000 ரூபாய் ஆச்சு. இப்ப அங்கேயே 2,000 ரூபாய், காங்கிரஸ் 3,000 ரூபாய் தரான்றாங்க. காங்கிரஸ் வந்தாங்க பெண்களுக்கு. அப்ப வேலைக்கே போவானா எல்லாரும். எங்கே பணம் வரும்னு தெரியல. நோட்டை அடிக்க முடியும். நாட்டை வந்து குட்டிச்சோர் ஆக்குறது தான் எல்லாருக்கும் வேலை. பட் என்னன்னா அது ஒரு பக்கம் இருந்தா கூட, பட் மெயின் திங் இஸ் தி அரித்மெட்டிக். இப்ப இதுல என்ன பிஜேபிக்கு ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா, இந்த சைட்ல ரொம்ப குழப்பங்கள் இருக்கு காங்கிரஸ் அலையன்ஸ் சைட்ல. மோரோவர் உத்தவ் தாக்கரேவும் தனக்கு சிஎம் வராதுன்னு அவருமே வந்து நல்லா ஒரு என்ன சொல்றது தீயா வேலை செய்வாரான்னு டவுட் தான் அவரு. ஸோ அவங்க அலையன்ஸும் வந்து ஒரு மாதிரி இஃபியா தான் இருக்கு. இவங்க வந்து இந்த பக்கம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இவங்களுமே சிஎம் அனௌன்ஸ் பண்ணல யாருமே. பிஜேபி சைட்லயுமே வந்து யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்றத அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களும் வச்சிருக்காங்க. அப்படின்னா பிஜேபியால வந்து இஸ் ரிசைனிங் ஃப்ரம் பார்ட்டி அண்ட் ஜாயினிங் சிவசேனா அண்ட் கண்டெஸ்டிங் ஃப்ரம் சிவசேனா சிம்பிள்.
அதே மாதிரி அங்கேருந்து இங்க வர்றாங்க, என்னமோ இந்த சரத்பவார் பண்ற பாலிடிக்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டே சேர்ந்து அன்னைக்கே வந்து டிக்கெட் கிடைக்குது இதுக்கு தேர்தல் நிக்கிறதுக்கு. அந்த என்சி ஷைனா வந்து அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை, இட் இஸ் ஓகே, சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ வந்து டாக்டிக்கல். சரத்பவாரே அது எல்லாம் மண்டை காஞ்சி போயிருக்காங்க, நம்ம பண்றதுலாம் இவன் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து பயங்கரமான அரசியல்வாதி தான். ஏன்னா அந்த காலத்திலே when 1760 வந்து after third battle of Panipat, when Marathas lost, திரும்பி ஓடி வந்துட்டாங்க. நாடே வந்து மகாராஷ்டிரா திடீர்னு வீக் ஆயிடுச்சு அப்போ 1761. அப்பதான் நானா ஃபட்னாவிஸ் ஒருத்தர் இருந்தார் மினிஸ்டர். அவர் தான் வந்து திரும்பி தூக்கி நிறுத்தினாரு மகாராஷ்டிரா இந்த மராட்டா ஃபெடரேஷனை. till he died it was strong. அவர் மினிஸ்டர் தான் அவர். he was not a பேஷ்வா, நானா ஃபட்னாவிஸ். அதே அந்த ஃபட்னாவிஸ் அதே அந்த இதுதான் போல இருக்கு, அந்த ரத்தம் இருக்கு, அரசியல் இது இருக்கு, சாணக்கியத்தனம் இருக்கு இந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ்க்கும். அஃப்கோர்ஸ் இவருமே வந்து தீவிர ஆர்எஸ்எஸ் தான் அவரு. ஸோ ஹஸ் காட் தி ஆர்எஸ்எஸ் பேக்கிங். ஸோ நான் மராத்தா வசந்த் சாத்தியக்கு அப்புறம் ஒரு நான் மராத்தா அப்படின்றாரு. அதான் நான் மராட்டா, அதுதான் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டு ப்ளஸ் சாமர்த்தியமா அதை வந்து பிஜேபி காய் நகர்த்தினாங்க. அதை சப்போஸ் திரும்பி மராட்டாவை வந்து இது விரைச்சிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஷிந்தேக்கு பதவியை கொடுத்து இவரை டெப்டி சிஎம் ஆக்கினாங்க. இவர் அஃப்கோர்ஸ் ஃபட்னாவிஸை பொறுத்தவரை அவருக்கு இன்னும் வயசு இருக்கு, அவருக்கு இன்னும் ஸ்டில் 40 கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் சென்ட்ரல் சைட்லயும் போகலாம், அவர் பெரிய மினிஸ்டராலாம் நிறைய. பட் டோன்ட் யூ திங்க் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த டோர் டு டோர் கேம்பெயினை நாக்பூர் வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றதால வந்து ஆன்டி இது மாதிரி ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களால கேரக்டரைஸ் பண்ணக்கூடிய இந்த காங்கிரஸ் மாதிரி பீப்புள், அப்புறம் இந்த எம்ஐஎம் இவங்களாம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, டோன்ட் யூ திங்க் ஆர்எஸ்எஸ் வில் பிளே இட்ஸ் பார்ட் டு த ஃபுல்? ஆர்எஸ்எஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் கடத்துல இறங்கி இருக்குன்னு தான் சொல்றாங்க இப்போ. ஏன்னா ஒரு வாட்டி காமிச்சிட்டாங்க இல்லையா, யூபி அண்ட் இதுல வந்து காமிச்சிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் வரலன்னா என்ன நடக்கும்ன்றத பயத்தை காமிச்சிட்டாங்க இவங்களுக்கு, பிஜேபிக்கு. அதனால they will play second fiddle நினைக்கிறேன் பிஜேபி. சரி ஆர்எஸ்எஸ் வந்து, ஏன்னா இன்னொன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை வந்து பிஜேபி இஸ் நாட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த ஸ்டேட். அது வந்து பிஜேபிக்கே தெரியும் அது. only in 2014 when they contested independently, அப்பதான் அவங்க சிம்பிள் பாப்புலர் ஆச்சு எல்லா ஊருக்குமே. அப்பதான் அது வரைக்குமே வந்து they are playing second fiddle தான். சிவசேனா வந்து மேஜர் பாட்டம் தான் இருந்தாங்க. சரி நீ இருந்துக்கோ, எனக்கு எம்பி சீட்டை கொடுத்துட்டு நான் வந்து அப்படிதான் வந்து இந்த மாதிரி இந்த ஏடிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் மாதிரி தான் இருந்தது அப்போ பிஜேபி சிவசேனா. இவன் வந்து சீட்டு தரமாட்டேன்னு தான் வந்து they were forced to contest all over the state. ஸோ வந்து ஒரு பெரிய இதுதான் வரப்பிரசாதமாக போயிடுச்சு அப்போ பிஜேபிக்கு. அப்போ ஸ்டேட் ஃபுல்லாக வந்து இது கமல் வந்து பரவிச்சு. இப்போ அதே தான் அவங்க ஒரு சேலஞ்சு, கட்சியை வந்து வளர்க்குறது ஒரு சேலஞ்சு தான். எல்லாம் ஒரு பெரிய பெரிய மாநிலம் அது. பிளஸ் அது அந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷன் இருக்கும்போது தான் அந்த பார்ட்டி அப்பாரட்டஸ், அந்த பூத் இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் இருக்கும்போது தான். காங்கிரஸ் எதுக்கு விளங்காமல் போயிடுதுன்னா, ஆல்வேஸ் எதர் ஆஃப் த டிராவிடியன் பார்ட்டிஸ் வந்து தே கேன் பிகி பேக். அதனால வந்து அவங்களுக்கு இதெல்லாம் மெனக்கெடணும்னு அவசியமே கிடையாது. அங்கே போயிட்டு கடைசி நிமிஷம் பார்லேஸில் வந்து உட்காந்துட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு சம்திங் தே கேன் டூ சம்திங் அபவுட் இட். இப்போ கலைஞர் பிறலையே வந்து 63 சீட்ஸ்லாம் வந்து அவங்க வாங்கினது 63 நாயன்மாராக போயிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு பஞ்சபாண்டவர் திரும்பி வந்தான்னு கலைஞர் வந்து கமெண்ட் அடிக்கிற மாதிரி தான் வந்தாங்க அவங்க. அது வந்து தே ட்ரை டு பஞ்ச் அபவ் தேர் வெயிட். அது இந்த ஸ்கேண்டல்லாம் மாட்டிட்டு எல்லாம் தயவுமால மேலே வந்து உட்காந்து என்கொயரி பண்ணிட்டு அது மாதிரி இருந்ததால அது ஒரு டியூரஸில் வந்து கலைஞராக விட்டு கொடுத்தது. அது அசச்சு வந்து இந்த இது ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் இருக்கும்போது தான் வந்து பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இப்போ வந்து நோபடி கேன் டிஸ்கவுண்ட் இல்லையா, பிஜேபி வந்து நோட்டாதுன்னு சொல்லிட்டு இப்போ டபுள் டிஜிட் வந்தாச்சு. இப்போ இனிமேல் ஆன்வோர்ட் அண்ட் அப்வோர்ட் வரதான் சான்ஸ் இருக்கு, ப்ரொவைடட் தே பிளே தேர் கார்ட்ஸ் ஸ்மார்ட்லி. அது அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து தான் பண்ண முடியும். பட் இது மாதிரியான ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிஸ்ட்ல இன்டல்ஜ் பண்றவங்கலாம் தேவதாட்சணை இல்லாம வந்து ஒழிச்சு கட்டணும். என்ன தூத்துக்குடியில வராது, அது வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். அவ்வளவுதான். They can strengthen. So anyway, thanks again. So let's see எப்படி பார்க்கணும். ஒரு வாரம் தான் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் இருக்கு. 23rd இல்லையா? ஜார்க்கண்ட் வந்து இன்னும் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. பத்தி ஆனா ரொம்ப இது பண்ணல. ஏன்னா அங்கேருந்து பட் ஜார்க்கண்டோட மகாராஷ்டிரா தான் நம்மளை பொறுத்தவரை வந்து
கீ ஸ்டேட். ஏன்னா ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து பாம்பே. மணி பேக் இல்லையா? மணி பாம்பே வந்து மகாராஷ்டிரா தான். ஏன்னா மகாராஷ்டிரா தான். இஃப் மகாராஷ்டிரா கோஸ் டு காங்கிரஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது. பணத்தை சுட்டிடுவானுங்க அப்படியே போட்டு. ஏன்னா பிஎம்சி கார்பரேஷன் வந்து இட் இஸ் த பிகெஸ்ட், இட் இஸ் ரெவென்யூ வந்து மோர் தென் எனி அதர் ஸ்டேட் ஆல்சோ, லாட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆல்சோ இன் இந்தியா. கரெக்ட். ஸோ பிஎம்சிலாம் அப்புறத்தையுமே தான் பண்ணுவாங்க. நிறைய இது இருக்கு, சேலஞ்ச் இது இருக்கு. பிஜேபிக்கு வந்து இது ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கு மகாராஷ்டிரா. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சின்ஸ் ஒன் ஹரியானா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா போவாங்கன்னு தோணுது. இல்ல ஆக்சுவலி they will get confidence to indulge in riots also. அதான் அது ஒன்று இருக்கு. ஸோ பட் மெயினா வந்து இங்க ஜார்க்கண்ட்ல வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணல. மகாராஷ்டிரா தான் வந்து we have been following. ஏன்னா ஜார்க்கண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய மினரல் ரிச் ஸ்டேட். ஸோ இட்ஸ் நாட் எலெக்ஷன் இன்னைக்கு வந்து ஐ திங்க் 43 20th அன்னைக்கு 38 மொத்தம் 81 கான்ஸ்டிட்யூன்சிஸ். ஸோ 2 phases. இன்னைக்கு 13ஆம் தேதி 20ஆம் தேதின்னு சொல்லிட்டு பாப்போம். ரெண்டுமே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் 23rd தான் வந்துடுறது. 23 வருது இல்லையா? ஸோ அதனால அது தெரியும். பட் இது மெயினா ஃபோக்கஸ் வந்து மகாராஷ்டிரா தான். ஸோ அதுக்கு தான் பிஜேபிக்கும் வந்து இதுவா they'll be concentrating more. அஃப்கோர்ஸ் ஜார்க்கண்ட்லேயும் இமிகிரேஷன் இஷ்யூலாம் இருக்கு. இல்லீகல் பங்களாதேஷிஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து இது பண்ணணும். ஸோ அது வேற இருக்கு. ஸோ நிறைய அஃப்கோர்ஸ் இப்போ ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால அந்த இம்பேக்ட்லாம் இருக்கு. எப்படி மாறும்னு தெரியாது லோக்கல் சுச்சுவேஷன். ஸோ எனவே பாலிடிக்ஸ் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நமக்கும் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு நம்மளோட இதை எண்ணங்களை வந்து பதிவேற்றதுக்கு. ஓகே, தேங்க்ஸ் மகேஷ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.